மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாயோட இஷ்யூல எல்லா பேருமே யார் இப்போ வந்துட்டு வரீங்கன்னா ஜாயை தான் வந்துட்டு வரீங்க. பட் நீங்கள் அடிக்க வேண்டிய ஆளே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் தான். ஏன் ரங்கராஜை விட்டுட்டு எல்லா பேருமே ஜாயை அடிக்கிறீங்க? இன்னைக்குமே இந்த திருமணமான ஆண்களை நம்பாதீங்க. கேர்ள்ஸா இருக்கட்டும், திருநங்கையா இருக்கட்டும், தன்பால் ஈட்பாளர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இந்த திருமணம் ஆன ஆண்களை நம்பவே நம்பாதீங்க. அவங்க எவ்வளோ பொய்யும் சொல்லலாம், எவ்வளவும் உங்ககிட்ட வந்து ஒப்பாரி வைக்கலாம், அவங்க வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லலாம். சேம் பேட்டர்ன் நானும் என் வைஃபும் பேசிக்க மாட்டோம், எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, என்னை யாரும் கண்டுக்கிறது கிடையாது, நான் வாழ்றேனான்னு கூட யாரும் பாக்குறது கிடையாது, என் பணம் தான் அவங்களுக்கு முக்கியமா படுது, என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டும் போக மாட்டாங்க, ஏன்னா என்னோட சொத்து முக்கியம். இதே டைலாக போட்டு குழந்தைக்காக தான் நாங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே டைலாக போட்டு 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 இதே பேட்டர்ன்ல தான் அவங்க வந்து அடுத்த ஒரு துணையை பிடிப்பாங்க. அந்த துணையை அவங்க சீரியஸாலாம் பிடிக்கிறது இல்ல. அவங்க டீனேஜ் காலத்துல செய்ய முடியாத கூத்தெல்லாத்தையும் திருமணம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கேவலமான கலாச்சாரத்துல இருந்து வந்த ஒரு விஷயம். 10 வயதுல பழக வேண்டிய விஷயம், எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்க வக்கு இல்லாதவனுங்க இந்த மாதிரி வாழ்க்கைக்காக யாரோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அதை இப்ப பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல அவங்களோட மைண்ட் செட்டே ஒரு டர்ட்டியா தான் இருக்கு போல. வைஃப் மாருங்க வந்து நீங்க சேம் பேட்டர்ன், எங்கேயும் போட்டோ இல்ல அங்கல்ல ஒன்னா வெக்கேஷன் போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அதெல்லாம் நத்திங். அவங்க உங்களுக்கு காட்ட வேண்டியதை காட்டுறாங்க. அங்க வைஃப் மாருங்க சில நேரம் இவனுங்க அன்புக்காகவும் ஏங்கலாம், சில நேரம் இவனுங்க பாசம் கிடைக்காம பழகியும் போயிருந்திருக்கலாம், வெறுத்தும் போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க அவனுங்க போனை எடுத்து சீக்கிரட்டா செக் பண்ணி பார்த்து ஒன்னொன்னா நீங்க கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அது தெரிய வரும்போது நீங்க ஆல்ரெடி சாக்கடைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் எனக்கு நடந்துச்சு. நான் தூங்கும்போது போன் எடுத்து பார்த்தா அங்க வைஃப் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஓகே, என்னோட பேசு, என்னோட பழகுன்னு. புரியுதா? ஆல்ரெடி நானும் சாக்கடைக்குள்ள மாட்டிட்டு தான் இருந்தேன். பட் ஐ மேனேஜ் டு கம் அவுட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்னை ஹெல்ப் பண்ணாங்க, வெளியில வந்தேன். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். நான் 10,000 தடவை சொல்வேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி வாழ்க்கையில் நம்ம நாசமா போயிடும். தயவு செய்து என்னைக்குமே இந்த திருமணமான ஆம்பளைங்களை நம்பாதீங்க. முதல்ல டைவர்ஸ் பண்ணி அந்த பேப்பரை கொண்டு வந்து எனக்கு கொடு, இல்லாட்டி உன் எக்ஸ் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி கொடு, அவகிட்ட நாங்க பேசிட்டு முடிவெடுக்கிறோம்னு சொல்லிடுங்க. சரியா? நம்பாதீங்க. இது வந்து தண்ணி மேல வீடு கட்டுற மாதிரி. அந்த வீடு என்னைக்குமே மூழ்கிடும். அதை நீங்க மிதக்க வைக்க முடியாது, அதை கொண்டு போய் நீங்க கரை சேர்க்கவும் முடியாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். இங்க ஜாய் பண்ண ஒரே தப்பு மாதம்பட்டி ரங்கராஜன் நம்பினதுதான். அவர் உண்மையை மட்டும் தான் சொல்றாரு. ஸ்ருதிகிட்ட நான் வந்து நம்ம கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னது அதெல்லாம் பொய் தான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அது உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி அவங்களோட போன் பாஸ்வேர்ட்லாம் ரங்கராஜ்கிட்ட சொல்லி இப்ப கழட்டி விடுறப்ப தெளிவா போனை உடச்சு, ஐபேடை உடச்சு, எவிடன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எப்படி கலந்துட்டாருன்னு பாத்தீங்களா? சோ இங்க அடிக்க வேண்டியது ஆளே ரங்கராஜ் தான். கொஞ்சம் அவங்க சைட்ல இருந்து யோசித்து பார்த்தா அவங்களுக்கு திட்ட தோணாது கண்டிப்பா. அப்புறம் யாருமே அடிக்க மாட்டேன்றீங்க, இங்க ஜாயை மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கீங்க. நியாயமா பார்த்தா ரங்கராஜ் தான் ஸ்ருதி வாழ்க்கையிலையும் சரி, ஜாய் வாழ்க்கையிலையும் சரி, 2 பேர் வாழ்க்கையிலையுமே விளாண்டுருக்காரு, கபடி ஆடி இருக்காரு. இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி. ஒன்னோ பயனோ ஹோப் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு கழட்டி விட்டா அது ரொம்ப தப்பு. அதுலயும் குறிப்பா குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்தி விடுறதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ரங்கராஜை யாருமே அடிக்க மாட்டேன்றாங்க. அவர் கூலா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைய சுமக்க போறது ஜாய் தானே, அவருக்கு என்ன கஷ்டம்? அவர் நல்லா ஜாலியா குறைசி கூட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு தானே நம்ம கொஞ்சமா சிம்பத்தி பார்க்கணும். இவர் இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு, இவ்வளோ சீட் பண்ணிட்டு, 2 பொண்ணுங்களை லைஃபை கெடுத்துட்டு இவர் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவரை யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்களே. ஜாய்க்கு இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து ரங்கராஜை ஜெயிலில் தள்ளணும். அது கண்டிப்பாக நடக்காது. அவரோட பவருக்கும் அவரோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸுக்கும் அதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. இன்னொன்று, அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு நான் எவ்வளோ கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரில, அதை வாங்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நல்லா நிம்மதியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே சொல்யூஷன். திருப்பி என்னோட ஹஸ்பண்டு தான் வேணும், ரங்கராஜ் என்னோட குழந்தைக்கு அப்பாவாக வேணும்னா கண்டிப்பாக வரமாட்டார். ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை ஒரு ஆப்ஷனாக மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போ லவ் வந்து ஹேட்டாக மாறுச்சோ, நீங்கள் எவ்வளோ கெஞ்சி என்கிட்ட பேசி, அவர் போகிற இடத்துக்குலாம் பேசி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து உங்களை அடிக்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு அவர் ரெடியாக இல்லைன்னா அவர் எப்படி மனசாட்சியே இல்லாமல் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவட்ட நீங்கள் திருப்பி வாழணுமா? உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஸோ அவர் கொடுக்குற லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு ஏதோ ஒரு காசை வாங்கிட்டு நீங்கள் ஜாலியாக லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறது தான் பெட்டர். தான் இந்த இன்டர்வியூ சொல்கிற வச்சு பார்க்குறப்ப ரங்கராஜ் மேலே தான் 80% ஆஃப் தப்பு இருக்குது. அவர் தான் கல்யாணம் ஆகி 2 பேருமே செப்பரேட் ஆகாமையே நாங்கள் 2 பேருமே செப்பரேஷன் ஜோனில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஜாய்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் கொடுத்து இப்போ எஸ்கேப் ஆகும்னு ட்ரை பண்ணியிருக்கார். ஸோ எல்லா ஃப்ராட்தனும் பண்ணது இங்கே ரங்கராஜ் தான். ஜாய் பண்ண ஒரே தப்பு அவரை நம்பினது. அண்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்ருதிகிட்ட பேசாது. ஸ்ருதியோட கேரக்டர் இங்கே வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல.
அவங்க சொன்னாதான் அவங்களோட சைடு இருந்து வெளியில் வரும். நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அவங்களும் ரொம்ப மிஸ்டீரியஸாக தான் இருக்காங்க. ஏன்னா 2018 ரங்கராஜ் கூட எந்த தொடர்பும் இல்லை, எந்த கணக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜும் சொல்லியிருக்காரு, ஜாயும் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு? அப்போ ஸ்ருதிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான், பொண்ணுங்க கூட சுற்றுவார், ப்ளே பாய் அப்படின்னு அவர் தெரிஞ்சு தான் அவங்க விலகி இருந்தாங்களா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் வருது. அதே சமயம் என்னோட குழந்தைக்கு, வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அப்பா வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்களே, அப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்க ஸ்ருதி ஃபைட் பண்ண மாட்டாங்களா? அவங்களும் அதே ஸ்டாண்டில் தான் நிற்பாங்க. அப்போ என் குழந்தைங்களுக்கு அப்பா அவரை மட்டும் நான் விட்டு கொடுக்கணுமா, நான் எதுக்கு ஜாயிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களும் நினைப்பாங்களா? குழந்தைய கொடுக்காம விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல, சரி 2 பேத்துக்குமே செட் ஆகலை, அவ்வளோதான் கழட்டி விட்டு வந்துட்டேன். இப்போ குழந்தைன்ற ஒரு பேர்டனை கொடுத்துட்டு நீ வந்து கழட்டி விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறது அது கரெக்டான விஷயம் கிடையாது. 2 வருஷம் சேர்ந்து வாழ்த்துருக்கேல, இவ்வளோ அழுகுறாங்களே, இவ்வளோ கெஞ்சுறாங்களோ, ஒரு மனசாட்சின்றது ஒன்று இருந்திருந்தா ப்ராப்பராக இதுதான் ரீசன், இனிமேல் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வெளியில் வரதில் உனக்கு என்ன இது? கண்டுக்கவே மாட்டேன், அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவானா? அவங்களோட எவ்வளோ கல் நெஞ்சக்காரங்களாக இருப்பாங்கன்றது தான் தெரிய வருது. இந்த மாதிரி கோஸ் பண்ணுறவங்களாம் மன்னிக்கவே முடியாது. இருந்தாலும் நம்ம மானங்கெட்ட மனசு மன்னிச்சு தொலையும். பட் அவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் தெரிஞ்சு அடி மேலே அடி விழுந்தாதான் அந்த கோஸ்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, சரி ஓகே நம்மளை கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாய்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க மனசு கேட்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க. அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தா அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆயிருங்க. ஸோ 2 பேர் லைஃப்பில் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு ரங்கராஜ் இங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அவரை அடிங்க, அவரை ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. அவரை கேள்வி கேட்காம ஜாய் வந்து 2 பேர் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, அவங்க மேலே தப்பு, நீ வந்து ஹோம் ரேக்கர் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறதுக்கு ரங்கராஜை திட்டலாம், அசிங்கமாக கேட்கலாம். இல்லை அவரோட காசு எனக்கு தேவையில்ல, அவர் தான் வேணும்னா அவர்லாம் வரவே மாட்டார், காசை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதான். கர்மான்னு ஒன்று இருக்குது, நம்ம மேலே தப்பு இல்லைன்னா ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்மா அது வேலையை பார்த்துக்கும். ரங்கராஜ் தான் மனைவி வந்து உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முறைப்படி டைவர்ஸ் கொடுக்காம உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு 2வதா ஒரு பொண்ணை தேடி போய் கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல அவ கழுத்துல தாலியை கட்டி 2 வருஷமா அவரோட குடும்பம் பண்ணிட்டு இன்னைக்கு 7 மாத குழந்தைய வந்து அவ வயிற்றுல கொடுத்துட்டு இன்னைக்கு நடுத்தருவில் அந்த பொண்ணு குழந்தையும் தாயையும் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அது 2 பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே இல்லையா உங்களுக்கு? அந்த குழந்தைங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட உங்களுக்கு இல்லையா மனசுக்குள்ள? உங்களை பத்தி ட்ரோல் பண்றவங்களுக்கு இவ்வளவு கூலா சிரிச்சுக்கிட்டே உங்களால எப்படி பதில் சொல்ல முடியுது சொல்லுங்க? அது ஜாய் கிறிசல்டா செஞ்சது பெரிய தவறு தான். ஒரு பொண்ணுக்கு வந்து துரோகம் பண்றதுங்கிறது பெரிய தவறு. அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க செஞ்ச தவறு அவ செஞ்ச தவறை விட பெருசு இல்லையா? 2 பொண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ணி இருக்கிறீங்க. ஆசை வார்த்தைகளை காட்டி ரொமான்ஸா பேசி அவங்க 2 பேருக்குமே நீங்க துரோகத்தை பண்ணி இருக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய தவறு. நம்ம வந்து பணக்காரவங்க, போலீஸ்காரங்களுக்கு வந்து 4 கோடியையும் சஜ்ஜுக்கு 4 கோடியையும் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த குழந்தையோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நாளைக்கு அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறந்து 4 பேர் 4 விதமா நம்ம தாயை தவறா பேசும்போது, அப்பா இல்லாம அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தையோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சீங்களா நீங்க? அப்ப ரோட்ல போற ஒரு குழந்தைய கடிக்கிற அந்த நாய்க்கும் உங்க குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு வந்த உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க?